Hello friends, welcome to i3 Creation. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சில ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதை ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு குயிக்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து அப்புறம் அந்த இமேஜை ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் தேவையோ அது ஓப்பன் ஆகும். நான் இப்போ ஆல்ரெடி இந்த ஃபோல்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ப்ரீவியஸாக அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் இருந்துச்சுன்னா அங்கே இருக்க சோர்ஸ் ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இந்த இமேஜ் உள்ளே வந்தோடனே இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். நம்ம லேயராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் லேயர் 0ன்னு டிஃபால்ட் நேம் இருக்கும். நம்ம ஓகே கொடுப்போம், இங்கே லேயர் 0ன்னு மாறிடும். இப்போ எப்படி பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே லேயர் 0ன்னு மாறிடும். ஒரு ஸ்டெப் உங்களுக்கு கம்மியாகும். இதனால் இப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக இந்த ஜூம் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ ஜூம் இன் ஆகும். ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகும். இது ஒரு மெத்தட். இல்லாட்டி கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் இன் ஆகும். அதுமாதிரி கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகும். இதுக்கு நீங்கள் இன்னொரு ஷார்ட்கட் கூட இருக்குது. அது என்னென்னா மவுஸில் இருக்க ஸ்க்ரோலிங் வீலை வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும் ஒரு இமேஜை. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஃபோட்டோஷாப்பில். அது என்னென்னா எடிட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் குறிப்பிட்டு இந்த ஜூம் வித் ஸ்க்ரோல் வீல் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மவுஸ் வீலில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஜூம் ஆகும், ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும். அப்போ நீங்கள் ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு ரீடச்சிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி 4 விதமான டெக்ஸ்ட் இருக்குது. இது 4மே வெவ்வேறு கலரில் இருக்குது, வெவ்வேறு ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்குது, வெவ்வேறு சைஸில் இருக்குது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்டைல் ஒரே சைஸ் கொண்டு வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இந்த எடிட் அப்படிங்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஓவராலாக செலக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டூல்ஸ் பேனலில் அதாவது டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மெனு பாரில் இந்த லாஸ்ட்டில் இந்த ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாண்ட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபாண்ட்டும் இங்கேயும் வரும். இப்போ நான் வந்து இந்த கன் ப்ளே அப்படிங்கிற ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக எல்லாமே ஒரே மாதிரி மாறிடும். அப்புறம் சைஸ் எல்லாமே வெவ்வேறு சைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் சைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக ஒரே சைஸ் வந்துடும். ஓகே, அதே மாதிரி இதை இந்த அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேரியேஷன் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி சின்னது பெருசாக மாறுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இது ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து பிங்க் கலரில் இருக்குது. இதை கலர் மாற்றணும் அப்படின்னா வழக்கமாக என்ன பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கலரை சூஸ் பண்ணி மாற்றுவோம். எந்த கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணால் மாறிடும். அதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கலர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வயலட் கலர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபோர்க்ரவுண்ட் வந்து வயலட் கலர் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற லேயர் தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலரை வந்து ஃபில் பண்ணலாம். ஆல்ட் டெலிட் கொடுங்க, மாறிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற லேயரை வந்து கலர் மாற்றி பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குது. இதுக்கு நீங்கள் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து இப்போ டார்க் க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஃபோர்க்ரவுண்டில் வந்து க்ரீன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலிட் கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் கலர். ஓகே, இது ஒரு ஷார்ட்கட். அடுத்ததாக இமேஜில் வந்து ஒர்க் பண்ணும்போது இப்போ நிறைய இமேஜஸ் ஒரு ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க.
இப்போ இந்த இமேஜஸில் எந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த லேயரில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் மூவ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு எந்த லேயர் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்குன்னு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு எந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்க இமேஜில் கிளிக் பண்ணுறேன். இங்கே லேயர் மாறுது பாருங்கள். இது ஒரு ஷார்ட்கட்டு தான். அதாவது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு கார்னரில் இருக்க எந்த இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேயரில் இங்கே செலக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த டெம்பிள் இமேஜ் நான் வேணும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டெம்பிள் இமேஜில் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஆட்டோமேட்டிக்காக லேயர் மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற டூல் ப்ரஷ் டூல். இந்த ப்ரஷ் டூலுக்கான ஷார்ட்கட் இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ரஷ் டூல் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹார்ட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இமேஜுக்குள்ளே வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் ஒரு 184 இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே சும்மா பெயிண்ட் பண்ண லைட்டாக இந்த மாதிரி வருது. பெருசு பண்ணணுன்னா ரைட் சைடு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள், பெருசாகிடும். லெஃப்ட் சைடு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணும்போது சின்னதாக இருக்கும். இது வந்து இப்போ நான் லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் சைடு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன், பெருசாகும். ஸோ இதோட சாஃப்ட்னஸ் ஹார்ட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அதே ஷார்ட்கட் தான். ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் கம்மியாக சாஃப்டாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கவனிங்க, ஹார்ட்னஸ் உங்களுக்கு மாறுறது தெரியும். அதே மாதிரி லெஃப்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது மாறும். இது ஒரு ஷார்ட்கட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பேனலில் நம்ம மார்க்கி டூல், ப்ரஷ் டூல், லேஷோ டூல் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த கடைசியில் வர லெட்டர் தான் அதோட ஷார்ட்கட்டாக இருக்குது. இப்போ மார்க்கி டூல் அப்படின்னா எம் அதோட ஷார்ட்கட்டு, ப்ரஷ் டூல்னா பி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எம் ப்ரெஸ் பண்ணோன்னா அதுதான் செலக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இருக்கிறது. அதே மாதிரி எல் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கீபோர்டில் எல் ப்ரெஸ் பண்ணும்போது லேஷோ டூல் ஃபஸ்ட்டு இருக்க டூல் தான் செலக்ட் ஆகும். இப்போ நம்ம எம் டூல் ரெக்டாங்குலர் மார்க்கி யூஸ் பண்ணுறோம். இப்படி ஃபில் பண்ணிக்கலாம் அதை ரெக்டாங்குலர் மார்க்கி யூஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக இருக்கிறது எலிப்டிக்கல் மார்க்கி டூல். இதை செலக்ட் பண்ணணும்னா நம்ம மறுபடியும் இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டூலுக்கு உண்டான ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்த டூல், அதாவது ரெக்டாங்குலர் மார்க்கிக்கு அடுத்ததாக இருக்கிறது செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே ரெக்டாங்குலர் மார்க்கி செலக்ட் ஆகிருக்கு, அடுத்து எலிப்டிக்கல் மார்க்கி இருக்குது. இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த டூல் செலக்ட் ஆகும். அதே மாதிரி தான் லாஸ்ட் டூல். இப்போ இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு டூல் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தடுத்த டூல் மாறும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டூல் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துடும். இது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஷிஃப்ட் எல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது இங்கே டூல் மாறுது பாருங்கள். இதுதான் ஒரு சின்ன ஷார்ட்கட். 4 டூல் இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கீபோர்டில் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போய் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். இப்போ ரீடச்சிங் டூல்ஸ்னால் இந்த மெயினாக பேட்ச் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு இது இருக்குது, அடுத்து ஹீலிங் ப்ரெஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ஷார்ட்கட் ஜே. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தடுத்த டூல்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.